ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்க போகுது. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnagrisnet.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே செய்திகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 134.83 கோடியில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை பார்த்தா 2026க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காருங்க. அதாவது வடிமுனை குழாய்கள் கொண்டு டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்குவிப்பதற்காக 77.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை மற்றும் சொர்ணாவரி நெல் சாகுபடி ஊக்குவிப்பதற்காக 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக விவசாயிகளுக்கு என்ன பயன் இருக்க போகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் நெல் விதைகள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. யூரியா பார்த்தா வாங்குவதற்கு மானியம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சில தொகுப்புகளை வழங்குறாங்க. அது நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, முதல்ல மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை இதில் இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஓடிபியை சரியாக பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் லாகின்னு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. உங்களுக்கு டேரெக்டாக லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆதார் நம்பர். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் என்னவோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இதில் பாருங்கள் உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் எல்லாமே காமிக்கும். அதேமாரி ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்கள் ஆதார் நம்பருக்கு அந்த விவசாய நம்பர் இருக்கா, அதாவது அந்த அக்ரிஸ்டாக் பதிவு பண்ணியிருப்பீங்க அதுக்கான நம்பர் இருக்கா அப்படின்ற மாரி உங்களுக்கே காமிச்சிருது. நெக்ஸ்ட் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா சமூக நிலை, ஸோ ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க இதில் பாருங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த தாலுக்கு சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான ரெவென்யூ வில்லேஜ் எது அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ ரெவென்யூ வில்லேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லேண்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ லேண்டு ஓனர் யார், அதாவது நீங்கள் லேண்டு ஓனரா இல்லை வாரிசுதாரரா இல்லை நீங்கள் பயிர் வைக்கிறீங்களா கோயில் நிலமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கான சர்வே நம்பர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு சப்டிவிஷன் நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு கெட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் படி எவ்வளோ இருக்குது எல்லாமே உங்களுக்கு காமிக்குங்க. அதேமாரி நீங்கள் பார்த்தீங்க ஸோ ஏரியா இப்போ நீங்கள் மேக்ஸிமம் ஏரியா எவ்வளோ பரப்பளவு மேக்ஸிமம் 2 ஏக்கருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெஷின் பிளான்டிங் நீங்கள் பார்த்தா மெஷின் பிளான்டிங் டைரக்ட் சீடிங் பண்ணுறதுக்கு எல்லாமே பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்ச பரப்பளவு 5 ஏக்கருக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இடுபொருளுக்கு ஏற்ற மாரி. அதனால் நீங்கள் ஸோ சர்வே நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஷோ ஆகிடும். இப்போ உங்களுக்கு பாருங்கள் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகிடுச்சு எவ்வளோ ஏக்கர் இருக்குது அப்படின்ற மாரி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடுபொருளை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு 7 வகையான சலுகையை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டெல்டா மாவட்டங்களில் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள். டெல்டா இல்லாத மாவட்டங்களில் குறுவை மற்றும் சொர்ணாவரி நெல் சாகுபடி ஊக்குவிப்பதற்கு 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நான் செலக்ட் பண்ணியது டெல்டா அல்லாத மாவட்டங்கள். டெல்டா இருக்கிற மாவட்டங்களுக்கு இன்னும் நிறையா சலுகைகள் இருக்குங்க. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் டெல்டா இல்லாத மாவட்டமாக இருக்கீங்க அப்படின்னா என்னமான சலுகை இருக்குது அப்படின்னா நெல் இயந்திர நடவு, நேரடி நெல் விதைப்பதற்கான பின்னேற்ற மானியம். ஸோ நீங்கள் அந்த நெல் இயந்திர நடவுக்கு ஒரு மிஷின் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. நெல் நுண்ணூட்ட கலவை விநியோகம், ஸோ உங்களுக்கு யூரியாலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் திரவ உயிர் உரங்கள் விநியோகம் பண்ணுறாங்க.
விதை நெல் விநியோகம் வந்து பண்ணுறாங்க. அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நெல் ரகங்கள், 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ரகங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க 4 அல்லது 5 ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாங்க. ஸோ 4 கூட சைட் பண்ணுங்கள், உங்களுக்கு மொத்தமாக 4 சைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மானியத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ இதில் போயிட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக திரும்ப உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக வந்து பதிவாயிடும். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுங்க. இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு போயிடும். அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவா இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டை வங்கி கணக்கை வந்து செலுத்துவாங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி மானியமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நெல் இயந்திரம் நடவு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மானியம் 50% மானியம், 60% மானியம் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் குறுவை சாகுபடி செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காக கொடுக்குறாங்க. அதேமாரி டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார் குறுவை மற்றும் சொர்ணாவரி நெல் சாகுபடி ஊக்குவிப்பதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த குறுவை சாகுபடி திட்டம் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. விவசாயிகளுக்கு தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். டாக்குமெண்ட்டில் எதுவும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்காது. டேரெக்டாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.